மக்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபி. தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் நம்ம டிவி கேட்க தான். ரீசெண்டாக விஜய் கட்சியிலேருந்து விலகி வந்துட்டாங்க. அவங்க வெளியே வரும்போது என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, லேடிஸை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சியில் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கறது இல்லை, எந்த ஒரு பொது நிகழ்ச்சி நடந்தாலும் லேடிஸுக்கு அழைப்பு கொடுக்கறது இல்லை, லேடிஸை முன்னிறுத்தி எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடத்துறது இல்லைன்னு சொல்லி அடுக்கடுக்கா நிறைய குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா விஜய் கட்சி சார்ந்து டிவி கீழே நடக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சியில ஆண்கள் தாண்டி பெண்கள் தான் முன்னிலை நின்று அந்த நிகழ்ச்சியில நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம வைஷ்ணவி அக்கா தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முழுமையான காரணம் கட்சியில எந்த அளவுக்கு கொள்கை ரீதியா மேலோங்கி மக்களை சந்திச்சு அந்த மக்கள் குறைய தீர்த்துட்டு வராங்களோ அதையும் தாண்டி ஒரு சில நபர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு கட்சிக்குள்ள இணைஞ்சிருக்காங்க. அதுதான் நம்ம வைஷ்ணவி அக்கா. அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் தான் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா செல்ஃபி எடுக்கிறது சோசியல் மீடியால திறந்தாலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முழுமையான காரணம் நம்ம வைஷ்ணவி அக்கா தான். அவங்க வந்தாதான் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமா நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு ஆதரவு இருந்தது. கட்சிக்குள்ளேயும் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ ஆனா அதையும் தாண்டி கட்சிக்குள்ள ஈகவும் ஒரு பொறாமையும் வளர்ந்துருச்சு. ஒரு பொதுவா ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த மாவட்ட ரீதியா நிறைய டிபார்ட்மெண்ட்டை நம்ம பர்மிஷன் வாங்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட், ரோட் சேஃப்டி அப்படின்னு நிறைய பர்மிஷன் வாங்கி நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்ப எந்த ஒரு களப்பணியுமே செய்யாம டைரக்டா மனப்பொண்ணு மாதிரி ஸ்பாட்டுக்கு செல்ஃபி வீடியோ மூலமா ஃபேமஸ் ஆகிட்டு போயிடாங்க. அப்போ இது மூலமா மாவட்ட நிர்வாகி மிகப்பெரிய ஒரு அதிருப்தி உண்டாகிடுச்சு. அப்போ இந்த பொண்ணுனால நம்ம நடத்தக்கூடிய நிகழ்ச்சி மக்கள் மத்தியில போய் சேரல, நம்ம என்ன ஒரு விஷயத்துக்காக நிகழ்ச்சி நடத்துறோமோ அது சரியான முறையில போய் சேரலன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகிகள் ஒரு அதிருப்தி உண்டாக்கிட்டாங்க. அதனோட விளைவு இந்த அக்காவை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அழைப்பு கொடுக்கறது இல்லை. ஒருவேளை நிகழ்ச்சிக்கு அலையா விருந்தாளியா வந்தாலும் அந்த நிகழ்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு வீடியோவும் போட்டோவும் எடுக்க விடுறது இல்லை. அப்ப இதுல காண்டானாக்கா என்ன பண்ணிட்டாங்க, கட்சி விட்டு வெளியானாங்க. சரி, வெளியாயிட்டு ஓரமா இருப்பாங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல இருந்து பிரஸ் மீட் கொடுக்கறது, வீடியோ வெளியிடுறது, நான் கட்சியில இருந்து வெளியாயிட்டேன், டிவிக்கு இன்னொரு பிஜேபி, பெண்களுக்கு எந்த ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை, பெண்களுக்கு சமமா நடத்துறதுன்னு சொல்லி அடுக்கடுக்க நிறைய குற்றச்சாட்டு முன் வச்சுட்டாங்க. முதல்ல நம்ம கட்சி சார்ந்து பணி செய்யும் போது மாவட்ட நிர்வாகியோட ஒரு அனுசரணையா போனா மட்டும்தான் கட்சிக்குள்ள நம்ம மேலோங்கி வர முடியும். மாவட்ட நிர்வாகியை ஓரம் கட்டிட்டு தான் மட்டும் மேல வரணும்னு நினைச்சா எந்த ஒரு நபரும் உதவ மாட்டாங்க. ஏன் அப்படின்னா களப்பணி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா மீண்டும் அவங்களோட தாய் கழகமான திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. அவங்க டிவிகே கட்சியில இருக்கும்போது திமுகவை பத்தி அடுக்கடுக்க நிறைய குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு குற்றச்சாட்டு முன் வச்சாங்களோ இன்னைக்கு அதே அக்கா என்ன போயிட்டாங்க, திருப்பி டிஎம்கேக்கு போயிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் டிஎம்கேலயும் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு. ஒருவேளை டிவிகேல பண்ண மாதிரி செல்ஃபி, போட்டோ, வீடியோ, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம்னு மறுபடியும் தான் வேலையில காட்டினாங்க அப்படின்னா கடல் மாதிரி திமுக ஈஸியா தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அக்கா இதுல எப்படி பயணிக்கிறாங்கன்னு.